ஓம் சாந்தி. ஜனவரி 10, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆல்பாவையும் பீட்டாவையும், அதாவது தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்தால் உங்கள் சந்தோஷ பாதரசம் உயர்ந்திருக்கும். இது ஒரு வினாடிக்குரிய இலகுவான விஷயமாகும். கேள்வி: எந்த குழந்தைகள் எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள்? சந்தோஷ பாதரசத்தை சதா உயர்வாக வைத்திருப்பதற்கான வழிமுறை என்ன? பதில்: ஷரீரமற்று இருப்பதை பயிற்சி செய்யும் குழந்தைகளும் தந்தை தங்களுக்கு கூறுகின்ற அனைத்தையும் மிக நன்றாக கிரகித்து அதனை மற்றோரையும் கிரகிக்க தூண்டுபவர்களும் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். உங்கள் சந்தோஷ பாதரசம் சதா உயர்ந்திருப்பதற்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தொடர்ந்தும் தானம் செய்யுங்கள். மேலும் பலருக்கு நன்மை செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் சந்தோஷம், அமைதி என்பவற்றின் சிகரத்திற்கு செல்கிறீர்கள் என்ற விழிப்புணர்வை எப்பொழுதும் கொண்டிருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகி நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை ஒரு வினாடியில் எழுத செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை பாப்தாதா கொண்டிருக்கின்றார். இதை எழுதுவதற்கு நேரம் எடுக்காது. நீங்கள் ஒவ்வொருவரும் அதை ஒரு வினாடியில் எழுதி வந்து அதை பாபாவிடம் காட்டலாம். அனைவரும் அதை எழுதி பாபாவிற்கு காட்டினார்கள். பின்னர் பாபாவும் அதனை எழுதினார். பாபா எழுதியதை வேறு எவருமே எழுதவில்லை. பாபா எழுதினார் ஆல்பா பீட்டா. இது மிகவும் இலகுவானது. ஆல்பா என்றால் பாபா, பீட்டா என்றால் ராஜ்யம். பாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். வேறு எதையும் அதிகமாக எழுத வேண்டியதில்லை. இதை எழுதுவதற்கு நீங்கள் 2 நிமிடங்களை விட அதிகமாக எடுத்துக்கொண்டீர்கள். ஆல்பாவையும் பீட்டாவையும் எழுதுவது ஒரு வினாடிக்குரிய விஷயமாகும். சந்நியாசிகள் ஆல்பாவை மாத்திரமே நினைவு செய்கிறார்கள். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தையும் நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் நினைவு செய்யும் பழக்கத்தை பதித்து கொள்ள வேண்டும். இது உங்கள் புத்தியில் இருக்கும் பொழுது உங்கள் சந்தோஷ பாதரசம் உயர்ந்திருக்கும். ஆல்பா என்றால் அவரே அதி உயர்ந்த சிகரமானவர் என்று அர்த்தமாகும். அதை விட வேறு எதுவுமே உயர்ந்ததாக இருக்க முடியாது. அவர் வசிப்பிடமும் அனைத்தையும் விட அதி உயர்வாக உள்ளது. ஒரு வினாடியில் முக்தியும் ஜீவன் முக்தியும் என்பதன் அர்த்தம் எவருக்கும் தெரியாது. அதற்கும் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கவே வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர் இந்த மணி நேரத்தில், நிமிடத்தில், வினாடியில் பிறந்தார் என்பதை அவர்கள் எழுதுகிறார்கள். கடிகார முள் தொடர்ந்தும் நகர்கிறது. ஒரு வினாடியில் உங்களால் ஆல்பா பீட்டா என்று கூற முடியும். அதற்கு ஒரு வினாடி கூட எடுப்பதில்லை. அதை கூற வேண்டிய அவசியம் இல்லை. எனினும் நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் நல்ல ஸ்திதியை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் நினைவில் இருக்கும் பொழுதே அது இடம்பெற முடியும். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் தந்தையையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். புத்தியினால் காணும் போது அது தெய்வீக பார்வை என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாவும் பார்க்கின்றார். ஆத்மாவே தந்தையை நினைவு செய்கின்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் போது அதே நேரத்தில் ராஜ்யத்தையும் நினைவு செய்கிறீர்கள். அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? இங்கே நீங்கள் நினைவில் அமர்ந்திருக்கும் போது ஆழமான சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வீர்கள். பாபாவும் இங்கே இந்த சந்தோஷத்தில் அமர்ந்திருக்கின்றார். தந்தை இங்கு இருக்கின்ற எதையும் நினைவு செய்வதில்லை. பாபா அங்கிருக்கும், அதாவது புதிய உலகின் விஷயங்களையே நினைவு செய்கின்றார். அது பாபாவும் ராஜ்யமும் உங்கள் வாசலில் நிற்பதைப் போல் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்காக ராஜ்யத்தை கொண்டு வந்துள்ளேன். நீங்கள் நினைவை கொண்டிருப்பதில்லை. இதனாலேயே உங்கள் சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை.
அமர்ந்திருக்கும் போதும் உலாவித் திரியும் பொழுதும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்களுடைய தந்தையாகிய என்னையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் வாழும் இடம் அதி உயர்வானது. உலகிற்கு இது தெரியாது. முக்தி அடைவதற்காக மக்கள் பெருமளவு பிரயத்தனம் செய்கிறார்கள். ஆனால் முக்தி தாமம் எங்கே இருக்கிறது? ஓர் ஆத்மா ஒரு ராக்கெட்டை போன்றவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அம்மக்கள் சந்திர மண்டலத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் அதற்கு அப்பால் வெறும் வெளியே இருக்கிறது. நீங்கள் அந்த வெளிக்கும் அப்பால் செல்கிறீர்கள். சந்திரன் இவ்வுலகிலேயே உள்ளது. சூரிய சந்திரனுக்கு அப்பால், சப்தத்திற்கும் அப்பால் என கூறப்படுகிறது. நீங்கள் உங்கள் சரீரங்களை நீக்கி செல்ல வேண்டும். நீங்கள் இனிய மௌன வீட்டிலிருந்து இங்கே வருகின்றீர்கள். வந்து செல்வதற்கு நேரம் எடுக்காது. அதுவே உங்களுடைய வீடு. இங்கே நீங்கள் எங்கு செல்வதற்கும் நேரம் எடுக்கிறது. ஓர் ஆத்மா தனது சரீரத்தை நீக்கி செல்லும் பொழுது ஒரு வினாடியில் வெகு தொலைவிற்கு சென்று விடுகின்றார். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு நீங்கி மற்றொன்றினுள் பிரவேசிக்கின்றார். எனவே நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருத வேண்டும். நீங்கள் அதி உயரமான சிகரத்திற்கு செல்கிறீர்கள். மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். அமைதியின் அதி உயர் சிகரமே அஷரீரி உலகம். சந்தோஷத்தின் அதி உயர் சிகரமே சொர்க்கமாகும். அதி உயர்ந்ததை ஒரு கோபுரம் என அழைக்கிறார்கள். உங்கள் வீடும் அதி உயரத்தில் உள்ளது. உலக மக்கள் இந்த விஷயங்களை பற்றி ஒருபொழுதும் சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துவதற்கு எவருமே இல்லை. இதுவே அமைதி கோபுரம் என அழைக்கப்படுகிறது. உலகில் அமைதி நிலவ வேண்டும் என மக்கள் தொடர்ந்தும் கூறியவாறு இருக்கிறார்கள். ஆனால் அதன் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. அதாவது அமைதி எங்கே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. லக்ஷ்மியும் நாராயணரும் சந்தோஷ கோபுரத்தில் வாழ்ந்தார்கள். அங்கே பேராசையோ தூண்டுதலோ இல்லை. அவர்களின் உணவும் பானமும் பேசும் விதம் போன்றவை அனைத்தும் ராஜரீகம் நிறைந்தவையாகவே இருக்கும். அவர்கள் அதி உயர்ந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் பெருமளவு முயற்சி செய்ததால் எவ்வளவு போற்றப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் மாத்திரமல்ல, ஒரு முழு மாலையே உருவாக்கப்பட்டது. உண்மையில் 9 மணிகள் நினைவு கூறப்படுகின்றன. நிச்சயமாக அவர்கள் மறைமுகமான முயற்சியை செய்திருக்க வேண்டும். நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். எவ்வாறாயினும் மாயை உங்களை நினைவில் நிலைத்திருப்பதற்கு அனுமதிப்பதில்லை. சில நேரங்களில் காமமும் சில நேரங்களில் கோபமும் பல புயல்களை கொண்டு வருகின்றன. நீங்கள் உங்கள் நாடி துடிப்பை உணர வேண்டும். நாரதருக்கு அவருடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்குமாறு கூறப்பட்டது. எனவே இப்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்திதி இல்லை. அது உருவாக்கப்பட வேண்டும். பாபா நிச்சயமாக உங்கள் இலக்கையும் லட்சியத்தையும் உங்களுக்கு காட்டுவார். தொடர்ந்தும் உள்ளார முயற்சி செய்யுங்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது அந்த ஸ்திதியை அடைவீர்கள். நீங்கள் சரீரமற்று இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னை நினைவு செய்யாது விட்டால் பெருமளவு தண்டனை அனுபவம் செய்யப்படுவதுடன் அந்தஸ்தும் குறைவடையும். இந்த விஷயங்கள் மிகவும் சூஷ்மமானவை. அம்மக்கள் விஞ்ஞானத்தினுள் மிக ஆழமாக செல்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் எவற்றை உருவாக்குகிறார்கள் என பாருங்கள். அந்த சமஸ்காரங்களும் தேவைப்படுகின்றன. அதனால் அவர்கள் அனைவரும் அங்கே சென்று அந்த விஷயங்களை உருவாக்க முடியும். இது அவ்வாறானது. இவ்வுலகம் மாற வேண்டும். அவர்கள் அனைவரும் இங்கிருந்து சென்று தற்போதைய சமஸ்காரங்களுக்கு ஏற்ப அங்கே பிறவியை பெறுவார்கள். இராணுவத்தில் சண்டையிடுபவர்கள் தங்கள் புத்தியில் போராடும் சமஸ்காரங்களை கொண்டிருப்பார்கள். எனவே அவர்கள் அந்த சமஸ்காரங்களை தன்னுடன் எடுத்து செல்கிறார்கள். அவர்களால் சண்டையிடாமல் இருக்க முடியாது.
ஓர் அதிகாரிக்கு முன்னால் எப்பொழுதும் ஒரு வரிசை இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அனைவரையும் பதிவு செய்யும் பொழுது அவர்களுக்கு நோய்கள் எதுவும் இருக்கின்றனவா என்பதை அவர்கள் சோதிக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள், காதுகள் போன்றவை அனைத்தும் நன்றாக இயங்குகின்றனவா என்பதை அவர்கள் சோதிக்கிறார்கள். ஓர் இராணுவத்தில் இருப்பதற்கு அவை அனைத்தும் நன்றாக இயங்க வேண்டும். இங்கும் யார் வெற்றி மாலையின் மணி ஆகுவார்கள் என்பது பார்க்கப்படுகிறது. நீங்கள் முயற்சி செய்து உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைய வேண்டும். ஆத்மாக்கள் இங்கே ஷரீரமற்று வந்து ஷரீரமற்றவர்களாகவே வீடு திரும்ப வேண்டும். அங்கே ஷரீரத்துடன் எவ்வித உறவு முறையும் இல்லை. இப்பொழுது நீங்கள் ஷரீரமற்றவர்கள் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் அங்கிருந்து வந்து இங்கே ஒரு ஷரீரத்தில் பிரவேசிக்கிறார்கள். தொடர்ந்தும் பல ஆத்மாக்கள் வருகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த பாகங்களை பெற்றுள்ளீர்கள். புதிய தூய ஆத்மாக்கள் நிச்சயமாக முதலில் சந்தோஷத்தை பெறுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் புகழப்படுகிறார்கள். விருட்சம் பெரியது. மிகவும் பிரபல்யமானவர்கள் பலர் இருக்கிறார்கள். உங்கள் சொந்த சக்திக்கு ஏற்ப நீங்கள் அனைவரும் பெருமளவு சந்தோஷத்தில் இருப்பீர்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையாகி உங்கள் கர்மாதி ஸ்திதியில் திரும்பி செல்வீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த நடத்தையை சோதிக்க வேண்டும். நான் எவருக்கேனும் துன்பம் கொடுக்கின்றேனா? தந்தை மிக இனிமையானவர். அவரே அதி அன்பிற்கினியவர். எனவே குழந்தைகளாகி நீங்களும் அவ்வாறாக வேண்டும். தந்தை இங்கே இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். தந்தை இங்கே ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்பது மக்களுக்கு தெரியாது. எவ்வாறாயினும் அவர்கள் தொடர்ந்தும் அவரை பிறவி பிறவியாக நினைவு செய்கிறார்கள். அவர்கள் ஒரு சிவாலயத்திற்கு சென்று அவரை பெருமளவு வழிபடுகிறார்கள். அவர்கள் அத்தகைய உயரமான சிகரத்தில் உள்ள பத்ரிநாதர் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். பல்வேறு மேளாக்கள் அவருடைய பெயரில் இடம் பெறுகின்றன. ஏனெனில் அவர் மிக இனிமையானவர். கடவுளே அதி மேலானவர் என அவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் அஷரீரியானவரை மட்டுமே தங்கள் புத்தியில் வைத்திருப்பார்கள். எப்பொழுதும் அஷரீரியானவர் இருக்கின்றார். அதன் பின்னர் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோர் இருக்கிறார்கள். அவர்களை கடவுளென அழைக்க முடியாது. நீங்களும் சதோபிரதான் தேவர்களாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தபொழுது பல மனிதர்கள் இருக்கவில்லை. பாரதத்தில் அவர்களுடைய ராஜ்யம் மாத்திரமே இருக்கும். மற்ற அனைவரும் அமைதி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்கள் இவை அனைத்தையும் தொடர்ந்தும் பார்க்கின்றீர்கள். இதற்கு மிகவும் பரந்த எல்லையற்ற புத்தி தேவைப்படுகிறது. அங்கே நீங்கள் மலைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அங்கே விபத்துகள் போன்றவை இருப்பதில்லை. அது ஸ்வர்க்கத்தின் அற்புதமாகும். ஸ்வர்க்கத்தின் அற்புதம் இல்லாத போது அது மாயையின் அற்புதம் ஆகின்றது. உலக மக்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். அது சந்தோஷ கோபுரம். ஆனால் இதுவோ துன்ப கோபுரமாகும். ஒவ்வொரு நாளும் பலர் யுத்தத்தில் மரணமடைகிறார்கள். எனவே அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் மறு பிறவி எடுக்கவே வேண்டும். கடவுளின் அந்தத்தை, அதாவது முடிவை உங்களால் அடைய முடியாது என நினைவு கூறப்படுகிறது. கடவுள் ஒரு புள்ளியே. நீங்கள் எதன் முடிவை அடைய முடியும்? தந்தை கூறுகின்றார், இந்த படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி எவருக்கும் தெரியாது. சாதுக்கள் புனிதர்களால் படைப்பவரினதோ படைப்பினதோ முடிவை அடைய முடியாது. தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது கல்வி எனப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே உலக சக்கரத்தின் ரகசியங்களை இப்பொழுது அறிந்து கொள்கிறீர்கள். அம்மக்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு தெரியாது, அல்லது அவர்கள் 100,000 வருடங்களை பற்றி பேசுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் காண்பவை அனைத்தும் அங்கே இருக்காது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஸ்வர்க்கமே சந்தோஷ கோபுரம்.
ஆனால் இங்கே துன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அனைவரும் மரணிக்கக்கூடிய வகையில் மரணம் திடீரென வரும். மரணத்தை பார்ப்பது உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வதை போன்றதல்ல. இது துன்ப சிகரம் எனவும் அது சந்தோஷ சிகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. வேறெந்த வார்த்தையும் இல்லை. உங்கள் மத்தியிலும் இதை பலர் கேட்ட போதிலும் அவர்களால் அவற்றை கிரகிக்க முடியாதுள்ளது. உங்கள் புத்தி சத்தியுகத்திற்கு உரியதாகும் போதே உங்களால் கிரகிக்க முடியும். நீங்கள் கிரகிக்காது விட்டால் உங்களால் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியாது. அதி உயர்ந்த தரத்தில் கற்பவர்களும் இருக்கிறார்கள், அதி தாழ்ந்த தரத்தில் கற்பவர்களும் இருக்கிறார்கள். அது அவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பதில் இருக்கும் வேறுபாடாகும். எல்லையற்ற தந்தை அவர்களுக்கு எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் ஒருபொழுதும் புரிந்து கொள்வதில்லை. நினைவு செய்யாத உங்களால் ஒருபொழுதும் தூய்மையாக முடியாது. தந்தை ஒரு காந்தத்தை போன்றவர். அவரே அதி உயர்ந்த சக்தியை உடையவர். அவர் ஒரு பொழுதும் துரு பிடித்தவர் ஆகுவதில்லை. மற்றோர் அனைவரும் துரு பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். அதை அகற்றி நீங்கள் மீண்டும் ஒரு முறை சதோபிரதானமாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். வேறொருவர் மீதும் எந்த பற்றும் இல்லாதிருக்கட்டும். செல்வந்தர்கள் நாள் முழுவதும் தங்கள் செல்வத்தை தங்கள் கண்களின் முன்னால் பார்க்கின்றார்கள். ஏழைகளிடம் எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் விவேகிகளாக இருந்தால் அவர்களால் கிரகிக்க முடியும். நினைவு செய்யாது எவ்வாறு குப்பை அகற்றப்பட முடியும்? நாங்கள் எவ்வாறு தூய்மையாக முடியும்? இங்கே நீங்கள் அதி உயர்ந்த சிகரத்திற்கு செல்வதற்காக வந்துள்ளீர்கள். தந்தையின் கற்பித்தல்களை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் சந்தோஷத்தின் அதி உயர் சிகரத்திற்கு செல்வீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு முயற்சி தேவை. தந்தை இங்கே உங்களை கோபுரத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணரும் முதற்தரமானவர்களாக நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்கள் கோபுரத்தின் அதி உச்சியில் இருக்க மற்றோர் அவர்களை விட கீழே இருப்பார்கள். புதிய உலகம் மாத்திரமே சந்தோஷ கோபுரம் என அழைக்கப்படுகிறது. அங்கே அழுக்கானவை எதுவுமே இல்லை. இங்கே கட்டிடத்தை பழுதாக்கும் வகையில் இருக்கின்ற அத்தகைய தூசு அல்லது காற்று போன்றவை அங்கே இருக்காது. சொர்க்கத்திற்கு பெரும் புகழ் உள்ளது. அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். லக்ஷ்மியும் நாராயணரும் மிக உயர்வானவர்கள். அவர்களை நீங்கள் கண்டதும் உங்கள் இதயம் சந்தோஷமடைகிறது. நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது பலர் தொடர்ந்து காட்சிகளை பெறுவார்கள். ஆரம்பத்தில் பல காட்சிகள் கொடுக்கப்பட்டன. பாபா பெரும் கோலாகலத்தை காட்டினார். நீங்கள் கிரீடம் போன்றவற்றை அணிந்திருப்பது காண்பிக்கப்பட்டுள்ளது. உங்களால் இந்த விஷயங்களை இங்கே காண முடியாது. பாபா ஒரு வைர வியாபாரியாக இருந்தார். அக்காலத்தில் 50,000 ரூபாய்கள் பெறுமதி வாய்ந்தனவாக இருந்த ரத்தினங்களை இப்பொழுது 5 மில்லியன் ரூபாய்களுக்கு கூட வாங்க முடியாது. நீங்கள் சொர்க்கத்திற்காக முயற்சி செய்கிறீர்கள். அங்கே எல்லையற்ற சந்தோஷம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு பெருமளவு கற்பிக்கின்றார். ஆனால் குழந்தைகள் மத்தியில் இன்னும் இரவிற்கும் பகலிற்கும் இடையிலான வேறுபாடு காணப்படுகிறது. அரசர்கள் அரசிகளுக்கும் பணிப்பெண்கள் வேலையாட்களுக்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. நன்றாக கற்று மற்றோருக்கும் கற்பிப்பவர்கள் மறைந்திருக்க முடியாது. பாபா, நான் இன்ன இடத்திற்கு சேவை செய்வதற்காக செல்லப் போகின்றேன் என அவர்கள் உடனடியாக கூறுவார்கள். பெருமளவு சேவை செய்யப்பட வேண்டும். இக்காட்டை நீங்கள் ஒரு ஆலயமாக மாற்ற வேண்டும். நீங்கள் ஒரு துண்டு பன்னை உண்டாலும் அல்லது உண்ணாமல் இருந்தாலும் ஓடி ஓடி சேவை செய்ய வேண்டும். வியாபாரிகள் இதையே செய்கிறார்கள். நல்ல ஒரு வாடிக்கையாளர் வரும்பொழுது அவர்கள் உண்டு முடித்தார்களோ இல்லையோ உடனடியாக அவர்கள் ஓடிச் செல்கிறார்கள். அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் ஓர் ஆர்வம் இருக்கிறது. இங்கே நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற செல்வத்தை பெறுகின்றீர்கள். இன்னும் சிறிது நேரமே எஞ்சியுள்ள போதிலும்
எதை பற்றியும் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனெனில் நீங்கள் நாளையே உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கலாம். விநாசம் இடம்பெறவே வேண்டும். இறைக்கு திண்டாட்டம், வேடனுக்கு கொண்டாட்டம் என உங்களை பற்றியே கூறப்பட்டுள்ளது. உங்கள் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மேலும் பலருக்கு நன்மை செய்ய வேண்டும். இறுதியில் நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைவீர்கள். நினைவில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் சரீரமற்றவர்கள் ஆகும் பொழுது திடீரென பறந்து விடுவீர்கள். இதற்கு பெருமளவு முயற்சி தேவை. சிலர் பெருமளவு சேவை செய்கிறார்கள். அவர்கள் அருங்காட்சியகத்தில் நாள் முழுவதும் விளங்கப்படுத்தியவாறு நிற்கிறார்கள். அவர்கள் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 100,000கணக்கான அருங்காட்சியகங்கள் திறக்கப்படும். 100,000கணக்கான மக்கள் வருவார்கள். உங்களுக்கு நேரமே இருக்காது. நீங்கள் இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களின் அதிகபட்ச எண்ணிக்கையான கடைகளை வைத்திருப்பீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஞானத்தை கிரகிப்பதற்கு அனைத்திற்கும் முதலில் உங்கள் புத்தியை சத்தியத்திற்கு உரியதாக்குங்கள். தந்தையின் நினைவை தவிர வேறு எதிலும் பற்று வைக்காதீர்கள். 2. கர்மாதி ஸ்திதியை அடைந்து வீடு திரும்புவதற்கு சரீரமற்று இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எவருக்கேனும் துன்பத்தை கொடுக்கின்றீர்களா என்பதை பார்ப்பதற்கு உங்கள் நடத்தையை பரிசோதனை செய்யுங்கள். நான் தந்தையைப் போல் இனிமையானவர் ஆகிவிட்டேனா? ஆசீர்வாதம். நீங்கள் சகித்து கொள்ளும் சக்தியை கிரகிப்பதன் மூலமும் சத்தியத்தின் மூலமும் சதா வெற்றியாளர் ஆகுவீர்களாக. நேர்மையான மக்கள் இந்த உலகில் வாழ்வது கடினமானது. ஏனெனில் அவர்கள் பொய் கூற வேண்டும் என்று உலகிலுள்ள மக்கள் கூறுகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் நேர்மையற்ற முறையில் நடக்க வேண்டும் என்று பல பிராமணர்களும் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் தந்தை பிரம்மாவை பார்த்தீர்கள். அவர் உண்மைக்காகவும் தூய்மைக்காகவும் அதிகளவு எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் பயமற்று இருந்தார். உண்மைக்காக நீங்கள் சகித்து கொள்ளும் சக்தியை கொண்டிருப்பது அவசியமாகும். நீங்கள் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். நீங்கள் தலை வணங்க வேண்டும். தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அது தோல்வி அல்ல, அது சதா காலத்திற்குமான வெற்றியாகும். ஸ்லோகம். சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவதே ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியான தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். என்னுடையவர் ஒரே ஒரு பாபா. என்னுடையவர் ஒரே ஒரு பாபா. அனைத்து விதமான என்னுடையதும் இந்த ஒருவரே என்னுடையவர் என்பதில் அமிழ்ந்துள்ளது. மன ஒருமைப்பாட்டு ஸ்திதி இலகுவாக உங்களை அவ்யக்த தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கும். உங்களுக்கு வேண்டியவற்றுக்கு நீங்கள் விரும்பும் விதத்தில் நீங்கள் வேண்டிய காலத்திற்கு உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அது உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது என்று அறியப்படுகிறது. இந்த ஒருமைப்பாட்டுடன், அதாவது இந்த இனிய மௌனத்தின் ஸ்திரமான நிலையான ஸ்திதி மூலம் நீங்கள் இலகுவில் லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி.